அன்பு சகோதர சகோதரிகளுக்கு மகேஷ் சங்கத்தின் சார்பாக வணக்கங்க. எப்பயுமே வெயில் காலம் வந்தாவே செடிகளுக்கு நிறைய பிரச்சனைகள் வருங்க. இன்னைக்கு நான் வந்து கொடுக்கக்கூடிய உரத்தை பற்றி சொல்கிறேங்க. நான் வெயில் காலத்தில் பார்த்து பார்த்து செடிகளுக்கு உரம் கொடுக்கணும். அது பூச்செடியாக இருந்தாலும் சரி, காய்கறி செடியாக இருந்தாலும் சரி. நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது தேங்காயும் வாழைப்பழத்தோல் எடுத்துருக்கிறேன். வாழைப்பழத்தோலில் நிறைய பொட்டாசியம் சத்து இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயில் காலத்தில் கொடுத்துருங்க. அது மாதிரி அரைச்சி நல்லா புளிக்க விட்டு கொடுங்க. இப்போ அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய சத்துக்களை பார்க்கலாங்க. அதில் நிறைய காப்பர், அயன், ஜிங்க்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். வெயிலை தாக்கு பிடிக்கக்கூடிய தன்மை வந்து தேங்காய்க்கு இருக்குதுங்க. அதனால் கொக்கோபிட் நிறைய போடுவேன் இல்லைங்களா. அதே மாதிரி தேங்காயில் வந்து நீர்ச்சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு வேர் பகுதியில் நல்லா அந்த நீர்ச்சத்து தங்குறதுனால உங்களுக்கு செடி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வாடாது. நல்லா அந்த க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அரைச்சிட்டு ஒரு 3 நாளைக்கு புளிக்க வச்சிடலாங்க. புளிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து இந்த மாதிரி டைலூட் பண்ணி கொடுக்கணும். கேமராவை நான் திருப்பி வச்சுருக்கிறேங்க. இப்போ அந்த நல்லா டைலூட் பண்ணிக்கலாம். டைலூட் பண்ணி அந்த 3 நாளைக்கு அப்புறமா நல்லா புளிக்க வச்சு கொடுக்குறப்ப நம்மளுக்கு நல்லா க்ரோத் நல்லாயிருக்கும். ஈரப்பதம் எப்பயுமே நம்மளுக்கு அந்த செடிகள் இருந்துக்கிட்டே இருக்கும். செடிகள் காயாதுங்க. கண்டிப்பாக இந்த உரத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயில் காலத்தில் பார்த்து பார்த்து நம்ம உரம் கொடுக்கணும். இது இல்லாமல் நான் டெய்லி என்னென்ன உரம் கொடுக்குறேன்னு உங்களுக்கு சொல்கிறேங்க. நல்லா இந்த மாதிரி செடிகளுக்கு வேர்களுக்கு நல்லா ஊற்றி விடுங்க. டைலூட் பண்ணி ஒவ்வொரு செடிக்கும் நல்லா ஒரு லிட்டரு நீங்கள் எதில் வச்சுருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க. நிறைய தண்ணி வந்து மேலே வந்து இலைகளுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இது உங்களுக்கு யூஸ்